இந்திய விடுதலை வேள்வியில் நிறைய பெண்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் படித்தபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் அறிவு ரொம்ப குறைவாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு போரோ ஏதாவது வரும்போதோ அவங்க தன்னை முன்னெடுத்துக்கிட்டு வெளியில் அதுக்காக போராடுவாங்களா அப்படிங்கிறதும் குறைவானதாகவே இருக்குது, கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஆனால் நம்மளுடைய இந்திய நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி 1947களுக்கு முன்னாடி இந்திய விடுதலை வேள்விக்காக பெண்கள் நிறைய பாடுபட்டிருக்காங்க. அது எப்படியெல்லாம் பாடுபட்டாங்க அப்படிங்கிறது எல்லாம் படித்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பெண்கள் பாடுபட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரத்தை நாம் இன்றைக்கி முழுமையாக பயன்படுத்தாமல் வேறு எதையோ எல்லாம் பற்றி பேசி பொழுதுபோக்கிட்டு இருக்கோன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி மனதை கவர்ந்த ஒரு புத்தகம்னா ராஜம் கிருஷ்ணா எழுதின விடுதலை வேள்வியில் பெண்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. இதில் ஒரு 14 பெண்களை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ராஜம் கிருஷ்ணா லைனா ஜான்சி ராணி லட்சுமிபாய், பிகாஜி காமா அம்மையார், கஸ்தூரிபாய் காந்தி, கவிக்குயில் சரோஜினி தேவி, ராஜ்குமாரி அமிர்த் கௌர், ருக்மிணி லட்சுமிபதி, தில்லையாடி வள்ளியம்மன் அப்படிலாம் நிறைய சொல்லிகிட்டே வந்தாங்க. இன்னும் 3 தலைமுறை பெண்கள் எல்லாம் நம்முடைய இந்த விடுதலை வேள்வியில் பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அம்புஜம்மாள், துர்கை, வைமு கோதைநாயகி, துர்காபாய் தேஷ்முக், அருணா ஆசஃப் அலி, கல்பனா தத், கேப்டன் லட்சுமி, இவங்களை பற்றி எல்லாம் தான் இந்த புத்தகத்தில் இவங்க பேசுகிறாங்க. இவங்க எப்படி இந்த புத்தகத்தில் இந்த கதையை இந்த பெண்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, தினமும் மாலை நேரத்தில் ராஜம் கிருஷ்ணா உட்காந்துட்டு இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் நிறைய பெண்கள் வர்ற மாதிரியும், அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பாசனைகள் செய்து அந்த சம்பாசனைகளில் ஒரு பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அழகாக எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஜான்சி ராணி லட்சுமிபாய் எப்படி அவங்க போருக்கு தயாரானாங்க அப்படிங்கிறத முதல் பதிவாக பண்ணியிருக்காங்க. ஜான்சி ராணி லட்சுமிபாயுடைய தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு ஆண்மகவு கிடையாது. ஜான்சி ராணி லட்சுமிபாய் மட்டும்தான் இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. பெண் குழந்தை பெற்றவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு தான் சேரும். அப்படிங்கும்போது ஜான்சி ராணி லட்சுமிபாய் தான் இவங்க அப்பாவுடைய சொத்து, இவங்களுடைய வாரிசு, ஆண் வாரிசு இல்லை. அப்படிங்கும்போது இவங்களுடைய சொத்துக்களும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு மாறும்போது ஜான்சி ராணி லட்சுமிபாய் மிகுந்த கோவப்படுறாங்க. இவங்க சின்ன வயதிலேயே குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாம் நிறைய பயிற்சிகள் எடுத்திருக்காங்க. எப்போவுமே ஆணுக்கு நிகராக போராடக்கூடிய ஒரு போராட்ட குணம் ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்குள்ளே இருந்திருக்குங்க. ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடணும் அப்படிங்கும்போது அவங்க தன்னுடைய முதுகலை குழந்தை, ஆண் குழந்தை ஒன்றை கட்டிக்கிட்டு போருக்கு போயிருக்காங்க. அதுவும் ஆண் வேடமிட்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்தில் படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. தன்னுடைய தந்தையாருக்கு பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லி தானே இப்படி இந்த நிராகரிக்காங்க, நான் ஒரு பெண்ணாக இருந்து ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி போரில் பயங்கரமாக கடுமையான சண்டைகள்லாம் போடுறாங்க. ஒரு போரில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இவங்க போய் எதிர்த்து போராடும்போது அதில் ஒருத்தன் லட்சுமிபாய், ஜான்சி ராணி லட்சுமிபாயுடைய மண்டையில் அடிச்சிடறான். அப்போ மண்டை பிளந்து ரத்தம் கொட்டுது. இன்னொருத்தன் நேராக மார்பிளையே கொண்டு அந்த வாளால் குத்திடுறான். அப்போது ஜான்சி ராணி லட்சுமிபாய் தன்னுடைய கூட்டாளிகிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, தன்னுடைய மரணம் போர்க்களத்தில் நிகழக்கூடாது, தன்னுடைய இடத்துல தான் நிகழணும், தன்னுடைய சொந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய உடலை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்களுடைய சொந்த இடத்துல தான் ஜான்சி ராணி லட்சுமிபாயுடைய உயிர் பிரியுது. அப்படிங்கிறத படிக்கும்போது அந்த போராட்ட களத்திலையும் ஒரு பெண் ஒரு குழந்தையை சுமந்துக்கிட்டு ஆண் வேடமிட்டு தன்னுடைய நாட்டிற்காகவும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய உரிமைக்காகவும் போராடி இருக்காங்க. அப்படிங்கும்போது படிக்க நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி படிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு மனதில் ஒரு கனமும், இன்னைக்கு இந்த பெண்கள் நம்மளை போல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் ஞானம் இருக்கா அப்படின்னா இது மாதிரி வரலாற்று தரவுகளை எல்லாம் நிச்சயமாக படிக்கணுங்க. நம்ம என்னதான் அறிவியல் கணிதம்னு முன்னேறி போனாலும் நம்மளுடைய வரலாற்று தரவுகள் எப்போவுமே நம்ம பதிவு செய்துட்டே இருக்கணும். அந்த பதிவுகளை உரியதாக இளைய தலைமுறை
இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். வரலாறு ஒரு நாட்டிற்குரிய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அது பெரும் பங்காற்றுங்க. பிகாஜி காமா அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா காந்திஜியுடைய போராட்டங்களை எல்லாம் பற்றி கேள்விப்படுறாங்க. அவங்க வந்து லண்டனில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தான் எப்படியாவது இங்கே வெளியில் இருந்தாவது அந்த இந்திய விடுதலை போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இதில் என்ன பண்ணுவாங்களாமா, இந்திய வீரர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொம்மை அப்படின்னு போடப்பட்ட ஒரு பரிசு பொருளை அவங்களுக்கு அனுப்புவாங்களாமா. அதில் வந்து பொம்மைன்னு எழுதியிருக்கிறதுனால யாருமே அதை பரிசோதனை பண்ணவே மாட்டாங்களாம். அப்போது அந்த பொம்மைன்னு வரக்கூடிய பரிசு பொருட்களில் நிச்சயமாக ஒரு கைத்துப்பாக்கி இருக்குமா. எதுக்குன்னா இதை கொடுத்து நீங்கள் போராட்ட களத்தில் பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமிக்கடியில் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வச்சு அது மூலமாக தகவல்கள் எல்லாம் பரப்பிட்டு இருப்பாங்க. இந்திய விடுதலை வேள்விக்காக நிறைய செய்திருப்பாங்க. காந்தியடிகள் மேலே அளவு கடந்த பற்று வச்சிருக்கக்கூடியவங்க, இந்திய சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய எல்லார்கிட்டையும் தொடர்பில் இருந்திருக்காங்க. நிறைய இடத்துல போய் இவங்க வந்து இந்திய விடுதலைக்காக போராடுறத பற்றியும் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றியும் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறத பற்றியும் நிறைய இடத்துல போராட்டம் பண்ணி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதே மாதிரி கஸ்தூரிபா காந்தியை நம்ம முக்கியமாக சொல்லணுங்க. காந்தியடிகளுடைய மனைவியாக இருந்தபோதும் அவர் வந்து அந்த போராட்ட களத்தில் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காந்தியடிகள் வந்து மிக சிறிய வயதிலேயே துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது கஸ்தூரிபா காந்தி வந்து அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து அதை பற்றி மறுத்தே பேசலை. சரி, இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபடுறாரு, நம்மளும் அதை பணியை செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் நகைகளை விற்று காந்திஜிக்கு கொடுக்கும்போது கஸ்தூரிபாய் காந்தியோடைய நகைகளையும் காந்தியடிகள் கேட்குறாரு. தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காம கஸ்தூரிபாய் காந்தி கேட்குறாங்க, நான் ஏன் உங்களுக்கு இந்த நகைகளை தரணும்? என்னுடைய பிறந்த வீட்டில் போட்டதை நீங்கள் எனக்கு போட்டதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய பிறந்த வீட்டில் போடுறதுக்குண்டான நகையை நான் ஏன் கொடுக்கணும்? ரொம்ப உரிமையாக சண்டை போட்டிருக்காங்க. கடைசியில் அந்த நகையை கொடுக்கவும் செய்திருக்காங்க. இந்திய விடுதலை போருக்காக கொடுக்கவும் செய்திருக்காங்க. காந்தியடிகளோடு சேர்ந்து பல அறப்போராட்டங்களுக்கு தலைமை வகித்தும் பல பெண்களிடம் பேசியும் இந்த விடுதலைக்காக அவங்க ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி கவிக்குயில் சரோஜினி தேவி அம்மையாரை பற்றி சொல்லியே தீரணும். கவிக்குயில் சரோஜினி தேவி அம்மையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் பிடிக்கவே பிடிக்காதான். என்ன போய் இந்த மொழியை கற்றுக்கிட்டு பிடிக்கவே இல்லைன்னு ரொம்ப வெறுத்திருக்காங்க. அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, நீ கட்டாயம் ஆங்கிலம் கற்றுக்கணும், நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் போட்டு அவங்கள பூட்டி வச்சிடுறாங்க கவிக்குயில் சரோஜினி தேவியை. அப்போது இந்த ஒரு ஆங்கில மொழிக்காக என்னை பூட்டி வைக்கிறீங்களா, இந்த மொழியை நான் எப்படியாவது கற்றுக்கிட்டே தீரேன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் மிக உயர்ந்த புலமை கொண்ட ஒரு பெண்ணாக மாறுறாங்க. ஆங்கில இலக்கியங்களை நல்லா படிக்கிறாங்க. ஆங்கிலத்திலேயே நிறைய கவிதைகள் படிக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து வடித்த கவிதைகளில் நிறைய சுதந்திர போராட்ட தாகமிக்க கவிதைகள்லாம் இருந்திருக்கு. தன்னுடைய அப்பாகிட்டையே தன்னுடைய உரிமைக்காக போராடிய பெண் பிற்காலத்தில் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வித்திட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்கள வந்து கவிக்குயில் சரோஜினி தேவின்னு சொல்கிறதுல எந்த குறைவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ராஜ்குமாரி அம்ருத் கவுர், ருக்மணி லட்சுமி பற்றி அந்த மாதிரி பெண்கள், தில்லையாடி வள்ளியம்மை நம்ம ஊரில் அப்படியெல்லாம் இருக்காங்க. 3 தலைமுறையை சேர்ந்த பெண்கள் இருந்திருக்காங்கன்னா மோதிலால் நேருடைய மனைவி கமலா நேரு, அவருடைய மகள் விஜயலட்சுமி கிருஷ்ணா, அவங்களுடைய மருமகள், அவங்க 3 பேரும் சேர்ந்து 3 தலைமுறை பெண்கள் வந்து இங்கே போராடி இருக்காங்க நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்காக. அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து பெருமையாக தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. திருப்பூரில் கூட வீரபாண்டியில் நம்மளுடைய அம்புஜன் அந்த சுந்தரம்மாள் அவங்களுடைய சிலையை நிறுவியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து காந்தியடிகள் மேல் பற்று கொண்டதுனால காந்தியடிகள் உடைய அந்த உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் அதில் எல்லாம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு தான் அவங்க வந்து சுதந்திர இதுக்காக பாடுபட்டிருக்காங்க. அது திருப்பூர் மாநகரத்தில் அந்த வீரபாண்டி பிரிவில் ஒரு அரையளவு உள்ளக்கூடிய அந்த சிலை வந்து இன்னும் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. அதே மாதிரி கேபி சுந்தராம்பாள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்களுடைய பாடல்கள் மூலமாக வந்து விடுதலை வேள்வியை இது பண்ணியிருக்காங்க. கோதை நாயகின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிக அழகாக பாடல்கள் பாடி மிக அழகாக கதைகள்லாம் சொல்லுவாங்களாம். ஆனால் படிப்பறிவு இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நிறைய கற்பனை கதைகளை சொல்லுவாங்களாம். அந்த கற்பனை கதைகளை எல்லாம் கூட இருந்த ஒரு பெண் வந்து எழுதி வச்சுப்பாங்களாம் இவங்க சொல்கிறதையெல்லாம்.
அந்த பெண்மணியை என்ன பண்ணியிருக்காங்க, கோதை நாய்க்கு எழுத படிக்கிறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறமா கோதை நாய் வந்து நிறைய கட்டுரைகள் கதைகள் எழுத ஆரம்பித்தாங்களாம், கவிதைகள் எல்லாம் எழுத ஆரம்பித்தாங்களாம். கோதை நாய்க்கு பாரதியாருடைய பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா. பாரதியாரோட பாடல்களை ரொம்ப சத்தமாக பாடிக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி தான் ஒரு நாள் பாரதியார் வந்து கோதை நாயகி பாடக்கூடிய பாடலை இவர் கேட்க நேரிடுது. இவர் கேட்குறாரு யார் அந்த பாட்டை பாடுறாங்கன்னு. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இது கோதை நாயகி அருமையாக பாடுறவங்கன்னு. பாரதியார் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க, நான் ஒரு பாடல் சொல்கிறேன் பாடுங்கன்னு சொல்லி ஜெய பேரிகை கொட்டடா கொட்டடா அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து பாட சொல்கிறாரு. அவங்க பாடுறாங்க. அதில் அப்படியே மெய் மறந்து போயிடுறாரு பாரதியார். அப்போ பாரதியார் சொல்கிறாரு, நான் எழுதிய பாட்டையெல்லாம் இனிமேல் நீ வந்து எல்லா இடங்கள்லையும் போய் பாடி எல்லாருக்கும் சுதந்திர தாகத்தை வந்து ஊட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்புகளை வந்து கோதை நாயகிட்ட கொடுத்தாராம். கோதை நாயகி வந்து அதி தீவிரமாக அந்த பணியை செஞ்சாங்க. அதனால பெண்களை எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இணைச்சு சுதந்திரத்துக்காக போராடுறதுக்கு தயார்படுத்தினாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பாடுபட்டு வாங்கப்பட்ட சுதந்திரத்தை நம்ம இன்றைக்கி கரெக்டாக தான் காப்பாற்றிட்டு இருக்கிறோமா. அந்நிய பகிஷ்கரிப்புக்காக அவங்க வந்து அந்நிய ஆடைகள் எல்லாம் எரிக்கணுங்கும் போது கதர் ஆடைகள் வந்து 9 கஜம் 10 கஜம்னு இல்லக்கூடிய கெட்டியாக இருக்கக்கூடிய புடவைகளை கட்டிட்டு அந்த பெண்கள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு போவாங்களாம், உப்பு சத்தியாகிரகத்துக்கு போவாங்களாம், இல்லை தெருவா போய் அவங்களுடைய சுதந்திர தாகத்தை வந்து மக்களிடையே ஷேர் பண்ணிப்பாங்களாம். பாருங்களேன் எவ்வளவு கட்டுக்கோப்பான அந்த இந்திய நாட்டில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு பெண்கள் வந்து ஒரு குழுவாக உட்காந்து பேசி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேசணும், எங்கே போய் பிரச்சாரங்களை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்து அந்த பிரச்சாரங்களை எல்லாம் அழகாக மேற்கொண்டுட்டு போயிட்டே இருந்திருக்காங்களாம். விடுதலை வேள்வியில் பெண்களுடைய பங்கு மிகப்பெரிய அளப்பரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறத இந்த விடுதலை போரில் பெண்கள் அப்படின்னு இதை படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. நிச்சயமாக இந்த புத்தகத்தை நீங்களும் படிங்க. படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.